இந்த ஜெனரேஷனில் இருக்கிற பீப்புள் வந்து லவ்வில் நிறைய ஷிப்ஸ் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிச்சுவேஷன்ஷிப், ஓப்பன் ரிலேஷன்ஷிப், அப்புறம் வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் ஃப்ளிங், அப்புறம் இன்னும் எக்ஸட்ரா ஒரு 15 ஷிப்ஸ் இருக்குது. ஸோ வாட் கேர்ள்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங் இன் லவ்? இல்லை உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் வாட் இஸ் லவ்? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பொண்ணாக நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் என்னோட பார்ட்னர் கிட்ட இருந்தோ என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தோ என்ன எதிர்பார்க்குறேன்னா, சிம்பிள் ஈஸியான 2 விஷயம். ஒன்று கேர், இன்னொன்று ரெஸ்பெக்ட். ரொம்ப ரேர் பீஸ். என் பார்ட்னர் வந்து எனக்கு கீழே நீ அப்படின்னு யோசிக்கக்கூடாது. நீயும் ஒரு ஹியூமன் பீயிங் தான், உனக்கும் எல்லா உரிமைகளும் இருக்குது அப்படின்னு ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஆள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு லவ்னா. அதுதான். அதுக்கப்புறம் அவர் எனக்கு காட்டுற கேர். தப்பிச்சிருவியாடா நீ? தப்பிச்சிருவியா? உன் கதை முடிஞ்சதுடா. இது ஏதாவது பாடல்களில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா? பாடல்கள்னா நம்ம இளையராஜா பாட்டுக்கு போயிடலாம். கொஞ்சம் முன்னாடி போய் யோசித்தோம் அப்படின்னா, ராசாவே ஒன்று காணாத நெஞ்சு. ராசாவே ஒன்று காணாத நெஞ்சு. மேல் வெர்ஷன் சொல்றீங்களா, ஃபீமேல் வெர்ஷன்? ஃபீமேல் வெர்ஷன் சொல்கிறேன். நம்ம எல்லாருமே வந்து கேப்டனோட வெர்ஷன் தான் நம்ம நிறையா கேட்டிருப்போம். ஆனால் அந்த ஃபீமேல் வெர்ஷன் கேட்டு பாருங்க. ஸ்ரீராமனோட பூமாலை போட, அது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும். அந்த சாங்கு எக்ஸைட்டடாக இருக்கும். ஆனால் அவள் நீ வரணும் அப்படின்னு நினச்சி நான் ஏங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸை சொல்கிற மாதிரியும் இருக்கும். அந்த பாட்டில் வந்து ஒரு சரணத்தில் வந்து வரும், நீ வந்து என்னோட அத்தை பையனோ மாமா பையனோ யாருன்னுலாம் எனக்கு தெரியாது, நீ எனக்கு சொந்தமோ இல்லை அந்நியமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, நானும் நீயும் பார்த்துக்கிட்டோம்ல. அந்த செகண்ட் அவ்வளோ தித்திப்பாக இருந்துச்சு எனக்கு. அந்த தருணத்துக்காக நான் மறுபடியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு பொண்ணோட லவ்வை அவ்வளோ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு வாலி. சார், எனக்கு சும்மா பாலிங்கிற பேர் எங்கே வந்தது? நான் ராஜாவை பற்றி ஒரு யானை ஏற்கனவே இருக்குது, இன்னொரு யானை வருதுன்னு சொன்னேன்னா